ஓம் சாந்தி. ஏப்ரல் 10, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புத்துணர்ச்சி அடைவதற்கே தந்தையிடம் வருகின்றீர்கள். இங்கு நீங்கள் உலக அதிர்வலைகளில் இருந்து தொலைவில் இருப்பதுடன் சத்திய சகவாசத்தையும் பெறுகின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாபா சதா உங்களுக்கு கொடுக்கும் அறிவுரை என்ன? பதில்: இனிமையான குழந்தைகளே, உங்கள் மத்தியில் லௌகீக விஷயங்களை பற்றி வம்பளக்காதீர்கள். ஒருவர் உங்களுக்கு எதையாவது கூற வரும்பொழுது அதை கேட்டும் கேட்காதீர்கள். நல்ல குழந்தைகள் தங்களுடைய சேவைக்கான பணியை நிறைவு செய்த பின்னர் பாபாவின் நினைவில் மூழ்கி இருப்பார்கள். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் பயனற்ற வீணான விஷயங்களை மிகவும் சந்தோஷத்துடன் பேசி அவற்றை கேட்கிறார்கள். இதில் அதிக அளவு நேரம் வீணாக்கப்படுவதால் முன்னேற்றம் இல்லாதுள்ளது. ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி என்று கூறப்பட்டிருந்தாலும் அது சரியானதாகும். அதன் அர்த்தம் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நான் ஓர் அமைதியான ஆத்மா. எனது தர்மம் அமைதி என்பதால் காடுகளில் அலைந்து திரிந்து என்னால் அமைதியை அடைய முடியாது. தந்தை கூறுகின்றார், நானே அமைதியானவன். இது மிகவும் இலகுவானதாகும். ஆனால் மாயையுடன் யுத்தம் செய்ய வேண்டியிருப்பதால் சற்று சிரமமாக உள்ளது. எல்லையற்ற தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடலாவார். ஷரீரதாரிகளை ஒரு பொழுதும் ஞான கடல்கள் என்று அழைக்க முடியாது. படைப்பவர் மாத்திரமே படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ஞானத்தை கொடுக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதனை பெறுகின்றீர்கள். சில மிக சிறந்த விசேஷமான குழந்தைகளுமே இதை மறந்து விடுகிறார்கள். ஏனெனில் தந்தையின் நினைவு பாதரசம் போன்றதாகும். நிச்சயமாக பாடசாலையில் மாணவர்கள் வரிசை கிரமமாக இருப்பார்கள். எப்பொழுதும் பாடசாலையில் இலக்கங்கள் தரப்படுகின்றன. சத்யுகத்தில் நீங்கள் ஒரு பொழுதும் ஒரு இலக்கத்தை கொடுக்க மாட்டீர்கள். இது ஒரு பாடசாலையாகும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு பரந்ததோர் புத்தி தேவையாகும். அரை கல்பத்திற்கு பக்தி நிலவுகிறது. பக்தியின் பின்னர் ஞான கடல் ஞானத்தை கொடுப்பதற்காக வருகின்றார். ஒரு பொழுதும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவர்களால் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஷரீரதாரிகள் ஆவார்கள். சிவ் பாபா பக்தியை மேற்கொள்கின்றார் என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். அவர் யாரிடம் பக்தியை கொண்டிருப்பார்? ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தனக்கென ஒரு ஷரீரத்தை கொண்டிருக்காதவர். அவர் எவரையும் வழிபடுவதில்லை. ஆனால் மனிதர்கள் அனைவரும் படைப்புகள் என்பதால் அவர்கள் யாரோ ஒருவரை வழிபடுகிறார்கள். ஒரே தந்தை மாத்திரமே படைப்பவர். ஆனால் உங்கள் கண்களினால் நீங்கள் பார்க்கின்ற படங்கள் போன்ற அனைத்தும் படைப்பாகும். இந்த விஷயங்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் மறக்கப்படுகின்றன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், தந்தை இல்லாது உங்களால் எல்லையற்ற ஆஸ்தியை பெற முடியாது. நீங்கள் சொர்க்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். பாரதத்தில் 5000 வருடங்களுக்கு முன்னர் அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. சூரிய சந்திர வம்சங்கள் 2500 வருடங்களுக்கு நீடித்தது. இது நேற்றைய விஷயம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு எதையும் கூற முடியாது. ஒரே ஒரு தந்தை மாத்திரம் தூய்மையாக்குபவர். விளங்கப்படுத்துவதற்கு அதிக அளவு நேரம் எடுக்கிறது. தந்தையே கூறுகின்றார், பல மில்லியன் எண்ணிக்கையினரில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரமே புரிந்து கொள்வார்கள். இந்த சக்கரமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஞானம் முழு உலகத்திற்கும் உரியதாகும். ஏனியும் மிக சிறந்ததாக இருப்பினும் சிலர் தங்களுக்கென அகங்காரத்தை, அதாவது நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது கொண்டுள்ளார்கள். திருமணங்களுக்காக மண்டபங்களை வாடகைக்கு பெறுபவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்தி அவர்களுக்கு திருஷ்டியை கொடுக்க வேண்டும் என்று பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார்.
நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது இந்த விஷயங்களை அனைவரும் விரும்புவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். பாபா எவரிடமும் செல்ல மாட்டார். கடவுள் பேசுகின்றார். பூஜிப்பவர்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்று அழைக்க முடியாது. கலியுகத்தில் எவரும் தூய்மையானவர்கள் அல்ல. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களான அதி மேன்மையானவர்களால் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவ தர்மத்தின் ஸ்தாபனை இடம்பெறுகிறது. அவர்கள் அரை கல்பத்திற்கு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் அரை கல்பத்திற்கு பூஜிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த பாபா பல குருமார்களை ஏற்றிருந்தார். குருமார்களை ஏற்பது பக்தி மார்க்கமாகும் என்பதை அவர் இப்பொழுது புரிந்து கொள்கின்றார். தன்னை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆக்குகின்ற சத்குருவை அவர் இப்பொழுது கண்டுள்ளார். அவர் ஒருவரை மாத்திரம் இவ்வாறு ஆக்குவதில்லை. அவர் உங்கள் அனைவரையும் இவ்வாறு ஆக்குகின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் சத்தோ பிரதானமாக பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் தமோ பிரதான் பூஜிப்பவர்களாக உள்ளார்கள். இந்த கருத்துகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பாபா கூறுகின்றார், கலியுகத்தில் தூய்மையான பூஜிக்க தகுதி வாய்ந்த ஒருவர் கூட இருக்க முடியாது. விகாரத்தின் மூலமாகவே அனைவரும் பிறவி எடுக்கிறார்கள். இது ராவண ராஜ்யம் ஆகும். லக்ஷ்மியும் நாராயணருமே மறு பிறவிகள் எடுத்த போதிலும் அங்கு ராவணன் இல்லாததால் அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவே உள்ளார்கள். மக்கள் இந்த விஷயங்களை பேசுகிறார்கள். ஆனால் எப்பொழுது ராமராஜ்யம் நிலவியது என்றும் எப்பொழுது ராவண ராஜ்யம் நிலவியது என்றும் அவர்களுக்கு தெரியாது. இந்நேரத்தில் எவ்வளவு சபைகள், அதாவது அருங்காட்சியகங்கள் உள்ளன என்று பாருங்கள். இது என்ன சபை, இது என்ன சபை? ஒருவரிடமிருந்து ஒன்றை பெற்ற பின்னர் அதனை விட்டுவிட்டு மற்றொன்றுக்கு செல்கிறார்கள். இந்நேரத்தில் நீங்கள் தெய்வீக புத்தியை உடையவர்கள் ஆகின்றீர்கள். அவர்களிலும் சிலர் 20% இவ்வாறு ஆகின்றார்கள். மற்றோர்கள் 50% அவ்வாறு ஆகிறார்கள். ராஜ்யம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுகிறது என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இன்னமும் மேலே எஞ்சி இருக்கின்றவர்களும் கீழே வர உள்ளார்கள். ஒரு சாகச வித்தையில், அதாவது சர்க்கஸில் சிலர் மிக சிறந்த நடிகர்களாகவும் மற்றோர்கள் சாதாரணமாகவும் உள்ளார்கள். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்ச்சி அடைவதற்கு வருகின்றீர்கள், சோம்பலாக அமர்ந்திருப்பதற்கு அல்ல. உலக அதிர்வலைகளில் சதா இருக்கின்ற அத்தகைய கல்புத்தி உடையவர்களை சிலர் அழைத்து வருகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் மாயையை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். மாயை மீண்டும் மீண்டும் உங்களுடைய புத்தியை மற்ற திசைகளை நோக்கி திருப்புகின்றாள். இங்கு பாபா அதனை தன் பக்கம் ஈர்க்கின்றார். பாபா ஒரு பொழுதும் பிழையானவற்றை கூறமாட்டார். தந்தையே சத்தியமாவார். இங்கு நீங்கள் சத்திய சகவாசத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மற்றோர்கள் அனைவரும் பொய்யான சகவாசத்தில் இருக்கிறார்கள். இதை ஓர் சத் சங்கம், சத்தியத்தின் சகவாசம், ஆன்மீக ஒன்று கூடல் என்று அழைப்பது மகா தவறாகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரம் சத்தியமானவர் என்பது உங்களுக்கு தெரியும். மக்கள் உண்மையான பரமாத்மாவை பூஜிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரை பூஜிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அது குருட்டு நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஆகா கானை பின்பற்றுபவர்கள் எத்தனை பேர் என பாருங்கள். அவர் செல்லும் இடங்களெல்லாம் அதிக அளவு அன்பளிப்புகளை பெறுகின்றார். அவருக்கு சமமாக வைரங்களை நிறுத்துகிறார்கள். பொதுவாக என்றுமே எவரும் வைரங்களுடன் நிறுத்தப்படுவதில்லை. சத்யுகத்தில் உங்களுக்கு ரத்தினங்களும் வைரங்களும் கற்களை போன்று இருக்கும். நீங்கள் தொடர்ந்தும் இவற்றை கட்டிடங்களில் பதிப்பீர்கள். இங்கு வைரங்களை தானம் செய்யக்கூடியவர் எவரும் கிடையாது. மக்களிடம் பெருமளவு பணம் உள்ளது. இதனாலேயே அவர்கள் தானம் செய்கிறார்கள். எவ்வாறாயினும் அந்த தானமானது பாவ ஆத்மாக்களுக்கு செய்யப்படுவதால் தானம் செய்பவரும் சில கர்மத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அஜாமில்லை போன்று பாவ ஆத்மாக்கள் ஆகின்றார்கள்.
இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருப்பவர் மனிதர் அல்ல, கடவுள் ஆவார். இதனாலேயே பாபா கூறியுள்ளார், உங்களுடைய படங்களில் எப்பொழுதும் எழுதப்பட்டிருக்க வேண்டும், கடவுள் பேசுகின்றார். எப்பொழுதும் எழுதுங்கள், திரிமூர்த்தி கடவுள் சிவன் பேசுகின்றார். நீங்கள் கடவுள் என்று கூறும் பொழுது மக்கள் குழப்பமடைகிறார்கள். கடவுள் அஷரீரியானவர். இதனாலேயே நீங்கள் நிச்சயமாக எழுத வேண்டும், திரிமூர்த்தி. அதில் சிவ் பாபா மாத்திரம் இருப்பதில்லை, 3 பெயர்கள் உள்ளன. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். பிரம்மா தேவருக்கு வந்தனங்கள். பின்னர் அவர்களும் அவரை குரு என்று அழைக்கிறார்கள். அவர்கள் சிவனும் சங்கரரும் ஒருவரே என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு எவ்வாறு சங்கரர் ஞானத்தை கொடுக்க முடியும்? அமரத்துவ கதையும் உள்ளது. நீங்கள் அனைவரும் பார்வதிகள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தை உங்கள் அனைவருக்கும் ஞானத்தை கொடுக்கின்றார். உங்கள் பக்திக்கான பலனை கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்றார். சிவ் பாபா மாத்திரம் உள்ளார். ஈஸ்வரரோ அல்லது பகவான் என்பனவோ இல்லை. சிவ் பாபா என்ற வார்த்தைகள் மிகவும் இனிமையானவையாகும். தந்தையே கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே. ஆகவே அவர் பாபா அல்லவா? ஆத்மாக்கள் சமஸ்காரங்களினால் நிறைந்துள்ளார்கள் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஓர் ஆத்மா செயலின் விளைவுகளுக்கு பாதிக்கப்படாதவர் அல்ல. ஓர் ஆத்மா பாதிக்கப்பட்டவராக இருந்தால் எவ்வாறு அவர் தூய்மையற்றவராகின்றார்? அவர் நிச்சயமாக பாதிக்கப்படுகின்றார். ஏனெனில் இதனாலேயே அவர் தூய்மையற்றவர் ஆகின்றார். அவர் சீரழிந்தவரும் ஆகின்றார். தேவர்கள் மேன்மையானவர்கள், அவர்களுடைய புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தினாலும் நிறைந்தவர்கள், நாங்களோ சீரழிந்த பாவிகள். ஆகவே நீங்கள் உங்களை தேவர்கள் என்று அழைக்க முடியாது. இப்பொழுது தந்தை இங்கு அமர்ந்திருந்து மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்றார். கிரந்தில் இந்த புகழ் குருநானக்கினால் இருக்கிறது. சீக்கியர்கள் கூறுகிறார்கள், சத் ஸ்ரீ அகால். அமரத்துவ ரூபமானவரே உண்மையான சத்குரு ஆவார். எனவே நீங்கள் அவரை மாத்திரம் நம்ப வேண்டும். அவர்கள் கூறுவது ஒன்று, பேசுவது வேறொன்றாகும். அவர்களுக்கு எதன் அர்த்தமும் தெரியாது. அமரத்துவமானவராகிய சத்குருவாகிய தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் வரிசை கிரமமானவர்கள். உங்களில் சிலர் இங்கு தனிப்பட்ட முறையில் முன்னால் அமர்ந்திருந்தாலும் கூட நீங்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இங்கிருந்து சிலர் வெளியேறியதுமே அனைத்தும் முடிவடைந்து விடுகின்றன. பாபா குழந்தைகளாகிய உங்களை உலக வம்பலத்தலை கேட்பதை தடுக்கின்றார். சில குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக அத்தகைய விஷயங்களை கேட்டு பேசுகின்றார்கள். அவர்கள் தந்தையின் மேன்மையான வாசகங்களை மறக்கின்றார்கள். உண்மையில் சிறந்த குழந்தைகள் தங்களின் சேவை பணியை பூர்த்தி செய்த பின்னர் தங்களின் சொந்த போதையில் மூழ்கி இருப்பார்கள். கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவருக்கும் மிக சிறந்த தொடர்புள்ளது என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். கிருஷ்ணரின் ராஜ்யம் உள்ளது. அவர்களுடைய பெயர்கள் பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றன. நீங்கள் வைகுந்தம் என்று கூறியதுமே நீங்கள் உடனடியாக கிருஷ்ணரை நினைவு செய்கின்றீர்கள். ஏனெனில் கிருஷ்ணர் சிறு குழந்தையாதலால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை கூட நினைவு செய்வதில்லை. சிறு குழந்தைகள் தூய்மையானவர்கள். எவ்வாறு ஒரு குழந்தை பிறப்பெடுக்கிறது என்ற காட்சிகளை நீங்கள் கொண்டிருந்தீர்கள். அங்கு தாதிகள் சமூகமளிக்கிறார்கள். அவர்கள் குழந்தையை விரைவாக எடுத்து அதை பராமரிக்கிறார்கள். குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிப பருவம் போன்றவற்றின் பாகங்கள் வேறுபட்டவையாகும். நடப்பவை அனைத்தும் நாடகம் என்று கூறப்படுகிறது. அதை பற்றிய எண்ணங்கள் கிடையாது. இந்நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டதாகும். எனது பாகமும் நாடக திட்டத்திற்கு ஏற்ப நடிக்கப்பட்டு வருகிறது. மாயையின் அவதாரமும் தந்தையின் அவதாரமும் உள்ளன. சிலர் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுகிறார்கள். மற்றோர்கள் ராவணனின் வழிகாட்டல்களை பின்பற்றுகிறார்கள். ராவணன் என்றால் என்ன? நீங்கள் எப்பொழுதாவது அவனை பார்த்ததுண்டா? நீங்கள் அவனுடைய படங்களை பார்த்திருக்கின்றீர்கள். இது சிவ் பாபாவின் வடிவமாகும், புள்ளியாகும். ராவணனின் வடிவம் என்ன?
5 விகாரங்களின் தீய ஆவிகள் வரும்பொழுது அவை ராவணன் என்று அழைக்கப்படுகின்றன. இது அசுரர்களின் உலகமாகிய தீய ஆவிகளின் உலகமாகும். இப்பொழுது நீங்கள் சீர்திருத்தப்படுகின்றீர்கள் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். இங்கு ஷரீரங்களும் அசுர குணமுடையவையாகும். நீங்கள் படிப்படியாக சீராகுவதால் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அந்த ஷரீரங்களை நீக்கி சத்தோப்பிரதான் ஷரீரங்களை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு தூய ஷரீரத்தை பெறுவீர்கள். அது ஆத்மா தூய்மையாகும் பொழுதே ஆகும். தங்கம் தூய்மையாக இருக்கும் பொழுது அதிலிருந்து செய்யப்படுகின்ற நகையும் தூய்மையாக இருக்கும். அவர்கள் தங்கத்திற்கு மேலும் கலப்படத்தை சேர்க்கின்றார்கள். கல்பத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ஞானம் குழந்தைகளாகிய உங்களின் புத்திகளில் தொடர்ந்தும் சுழல்கிறது. மக்களுக்கு முற்றிலுமே எதுவும் தெரியாது. ரிஷிகளும் முனிவர்களும் கூட நேத்தி நேற்றி, இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று கூறி சென்றார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் கூறுகின்றோம், நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை கேட்டிருந்தாலும் கூட அவர்களும் நேத்தி நேத்தி என்றே கூறுவார்கள். எவ்வாறாயினும் இந்த வினாவை ஒருபொழுதும் அவர்களிடம் கேட்க முடியாது. அவர்களை யார் கேட்கிறார்கள்? இந்த வினா குருமார்கள் போன்றோர்களிடம் மாத்திரம் கேட்கப்படுகிறது. நீங்கள் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்க முடியும். அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக நீங்கள் அதிக அளவு பிரயத்தனம் செய்கிறீர்கள். உங்களுடைய தொண்டையும் நொந்து போகும். தன்னை புரிந்து கொண்டுள்ள தனது குழந்தைகளுடன் மாத்திரம் தந்தை பேசுகின்றார். அவர் அமர்ந்திருந்து தனது தலையை தேவையில்லாமல் மற்றவர்களுடன் அடித்துக் கொள்ள மாட்டார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களுடைய சேவை பணியை பூர்த்தி செய்து உங்களுடைய சொந்த போதையில் மூழ்கி இருங்கள். வீணான விஷயங்களை கேட்கவோ அல்லது பேசவோ வேண்டாம். ஒரே ஒரு தந்தையின் மேன்மையான வாசகங்களை மாத்திரம் உங்களுடைய புத்தியில் வைத்திருங்கள். அவரை மறக்காதீர்கள். 2. சதா சந்தோஷமாக இருப்பதற்கு படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை சதா உங்களுடைய புத்தியில் சுழல விடுங்கள். அதாவது இதை மாத்திரம் தொடர்ந்து சுழற்றுங்கள். எதை பற்றியும் எந்த எண்ணத்தையும் கொண்டிருக்க வேண்டாம். இதற்காக நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டு உங்களுடைய பாகத்தை நடியுங்கள். ஆசிர்வாதம். நான் என்ற உணர்வை பாபா என்பதில் அமிழ்த்தி சதா யோகியாகவும் இலகு யோகியாகவும் ஆகுவீர்களாக. தமது ஒவ்வொரு சுவாசத்திலும் தந்தை மீது அன்பு கொண்டிருக்கின்ற குழந்தைகளும் தமது ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபா பாபா என்று இருப்பவர்களும் யோகம் செய்வதற்கு அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. நான் என்ற வார்த்தை அவர்களின் உதடுகளில் எப்பொழுதும் வெளிப்படாதிருப்பதே அவர்கள் நினைவு செய்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சியாகும். பாபா பாபா என்பது மாத்திரமே வெளிப்படும். நான் என்ற உணர்வு பாபாவில் அமிழ்ந்துள்ளது. பாபாவே முதுகெலும்பாவார். பாபா உங்களுக்கு தூண்டுதல் அளித்தார். பாபா சதா உங்களுடனேயே இருக்கின்றார். உங்களுடனேயே இருக்கின்றார். உங்களுடனேயே உண்கின்றார். உங்களுடனேயே நடந்தும் சுற்றித் திரிகின்றார். இந்த விழிப்புணர்வு உங்கள் வடிவத்தில் வெளிப்படும் பொழுது நீங்கள் ஒரு இலகு யோகி எனப்படுவீர்கள். ஸ்லோகம். நான் நான் மியாவ் என்றால் பூனையான மாயையை அழைப்பதாகும். பாபா பாபா என்று கூறும்போது மாயை ஓடிவிடுகின்றாள். ஓம் சாந்தி.